உலகம் முழுதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரனின் நமஸ்காரங்கள். அன்றாட லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான சந்தேகங்கள் பற்றிய தெளிவுகளை தருவதற்காக உயர்திரு ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நம்மோட இருக்காங்க. வாங்க அதை பற்றின தெளிவுகளை நம்ம அவரிடமிருந்து பெறலாம். நமஸ்காரம் சார். நமச்சிவாயம்மா. ஜெய் வராகி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை, நல்லபடியா போயிட்டு சார். இந்த முகூர்த்த நாட்கள் பார்க்கறத பத்தின ஒரு தெளிவு இல்லைங்க சார். இப்போ கேலண்டர் பார்க்குறோம். கேலண்டர்ல முகூர்த்த நாள்னு அந்த சிம்பிள் போட்டிருந்தா மக்கள் நாலேஜே இல்லாம அதை முகூர்த்த நாளா எடுத்துன்னு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு தாம்பூலம் எடுத்துன்னு போயிட்டு ப்ராப்பராக ஜோசியரை பார்த்து முகூர்த்த நாட்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிரகப்பிரவேசம் பண்ண நாட்களை எல்லாம் தாண்டி போய் இப்போ எந்த புரிதலும் இல்லாமல் கேலண்டரை மட்டுமே வச்சு நம்ம சுபமுகூர்த்த நாட்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதில் தாராபலன்னு சொல்கிறாங்க, சந்திராஷ்டமம்னு சொல்கிறாங்க, ஜீவன் நேத்திரன் இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, வெள்ளி எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த கேலண்டரில் இருக்கிறது இல்லை. ஸோ சுப முகூர்த்த நாட்களை நம்ம எப்படி முதல்ல தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாமா. முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, நம்மளுடைய சேனலில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சுப முகூர்த்த நாட்கள் பற்றிய விழிப்புணர்வு. ஒவ்வொரு மாதமும் இப்போ தை மாதம் வருதுன்னா முன்பாகவே மார்கழி மாதமே உங்களுக்கு சுப முகூர்த்த நாட்கள், தை மாதம் சுபம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டுடுவோம். ரெகுலராக நீங்கள் இனிமேல் யாராவது உங்களோட முகூர்த்த நாள் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க சொல்லலாம். நீங்கள் கிரி பக்தியை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய வாராகி பக்தி டிவியை பாருங்கள், சுப முகூர்த்த நாட்கள் அது கரெக்டாக போடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த வகையில் நீ வரக்கூடிய காலங்களில் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அடுத்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் நம்ம போட போகிறோம். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போது சப்ஜெக்ட் வந்துடுவோம். கரெக்டாக கேட்டாங்க அவங்க. ஒரு காலத்தில் நம்முடைய பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வெத்தலை பார்க்க பூ பழம் எடுத்துன்னு போயிட்டு நேராக போய் ஒரு ஐயரை பார்ப்பாங்க, ஒரு பஞ்சாங்கம் பார்க்குறவரை பார்ப்பாங்க. ஐயருன்னு இல்லைங்க, அவர் அந்த ஊருக்கு ஒரு வள்ளுவராக கூட இருப்பார், ஜோதிடராக இருப்பார், அல்லது ஒரு கோவில் பூஜை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அப்போ யாரோ ஒரு பெரியவங்களை, விஷயம் தெரிஞ்சவங்கள, பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவங்களை போய் பார்த்து வெத்தலை பார்க்க வச்சு நாள் குறிச்சிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ அந்த காலம் மாறி போச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கன்வீனியண்ட்டாக பாருங்கள். எப்படி சொல்கிறீங்க? கன்வீனியண்ட்டாக பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையா பாருங்க, சொந்தமெல்லாம் வருவாங்க. சண்டேவா இருக்கட்டும் சாமி, இங்கிலீஷில் சொல்லணும் இல்லையா? சண்டேவா பாருங்க, இல்லை அப்போதான் எல்லாரும் வருவாங்க, லீவு கிடைக்கும். சார், ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க. அந்த மணமக்கள் வாழ்வாங்கு வாழணும், சிறப்பாக வாழணும். நான் பல இடங்களிலே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு தேதி, நல்ல தேதி இருக்கும், குறித்து கொடுப்போம். அது என்ன பண்ணுவாங்க, சாமி இந்த தேதியில் சத்திரம் இல்லை, அதனால் மறுநாள் வச்சுக்கிட்ட சாமின்னுவாங்க. எனக்கு அவங்களுடைய கோபம் வர்றதில்லை, அவங்களுடைய அறியாமையை பார்த்து துன்பம் தான் வரும். என்னப்பா நீ பசங்க நல்லா இருக்க வேணாமா, சத்திரம் நல்லா இருந்தால் போருமா, கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பசங்க வாழ்வாங்க வாழ வேண்டாமா, நீடித்த மகிழ்ச்சி வேண்டாமா, உனக்கு எதிராக முக்கியம். உனக்கு அந்த சத்திரக்காரன் நல்லா இருப்பான், சந்தோஷம்தான். சத்திரம் கிடைக்கல, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். எனக்கு அந்த சத்திரம் தான் முக்கியம். அப்போ இன்னும் 2 மாதம் தள்ளி போட்டுக்கோ, அன்னைக்கு ஒரு நல்ல நாள் பாரு. எது முக்கியம்? உயிர் வாழ்வது முக்கியமா, கௌரவம் முக்கியமா, வீரம் முக்கியமா, விவேகம் முக்கியமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு நல்ல முகூர்த்த நாள் இந்த நாள் அமையணும்னா நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுங்க, சீமந்தம் பண்ணுங்க, வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுங்க, குழந்தைக்கு காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, வீட்டில் புண்ணியாக வாசனம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் செய்வது, திருமண நிகழ்ச்சிகள் செய்வது. நீங்கள் எந்த வைபவம் செய்தாலும் சார், அந்த வீடு கட்டுறதுலாம் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ முக்கியமான ஒரு விழா அந்த கிரகப்பிரவேசம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மட்டும் காலண்டர் பார்த்து வச்சுட்டு நாளைக்கு பின்ன அந்த வீடு ராசியாக அமையலைன்னா என்ன சார் பண்ணுறது? என்ன இவ்வளோ அலட்சியம்? அதில்
அப்போ வெறும் காலண்டரை பார்த்து காலண்டரில் தாலி போட்டுருந்தா நீங்கள் நீங்களா வளர்பிறை முகூர்த்தம்னு வச்சுக்கிட்டா அது தப்பு. ஏதோ ஒன்று குருட்டுத்தனமாக அமைஞ்சு போயிடும். 100ல் ஒரு 30-40% 40 பேருக்கு அது ஈக்குவலாக சமமாக ராசியாக அமைஞ்சிடும். ஆனால் 60% அது தவறாக மாறிவிடும். முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முகூர்த்த நாள்னா என்ன சாமி? நாளுக்கு உயிரும் உடம்பும் பார்வையும் இருக்க வேண்டும். இதுதான் முகூர்த்த நாள். என்ன சாமி சொல்லுங்க? நாளுக்கு உயிரா, நாளுக்கு பார்வையா, நாளுக்கு உடம்பா, என்ன சாமி சொல்றீங்க? அதே போல நாமயோகம், கரணம், அதிகண்டம், கண்டம், விஸ்வகும்பம், இந்த மாதிரியான நாமயோகங்கள் ஆகாது. எங்கே நீங்கள் நாமயோகத்தை பார்க்குறீங்க? எங்கே கரணத்தை? விஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது. சகுனிகரணம் இதெல்லாம் எங்கே பார்க்குறீங்க நீங்கள்? யாருக்கு தெரியும் இன்னைக்கு கரணம் யாரை பார்க்குறீங்க, நாமயோகம் யார் பார்க்குறீங்க? வெறும் காலண்டரில் தாலி போட்டிருக்கா? என்ன பழக்கம் இது? அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை இதையெல்லாம் கணித்து நாங்கள் சொல்கிறோம். இந்த நாள் முகூர்த்த நாள், இதுவும் உங்கள் ராசிக்கு ஒத்து வருமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ முகூர்த்த நாளை ஏதோ ஏனோ தானோன்னு செட் பண்ணக்கூடாது. அந்த நாளுக்கு உயிர் இருக்கா, நேத்திரம் இருக்கா, ஜீவன் இருக்கா, அப்புறம் செய்யக்கூடிய அந்த பூஜை நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கா? சரி, யாரும் உட்காந்து மன பூஜை பண்ணிக்கிறீங்களோ, யாரும் உட்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ, உங்களுக்கு அந்த நாள் ஒத்து போகுதா? இதுக்கு அடுத்து தாராபலன்னு ஒன்று இருக்குது. நட்பு, அதிநட்பு, க்ஷேமம், வதை, பகை அப்படின்னு 5 வகையான குணங்கள் உண்டு ஒரு நாளுக்கு. நட்பு, அதிநட்பு, க்ஷேமம், பகை, வதம், 5 வகையான குணங்கள். அந்த நாள் உங்களுக்கு க்ஷேமமாக இருக்கா, நட்பாக இருக்கா, அதிநட்பாக இருக்கா, அல்லது பகையோ வதமோ இருந்தால் பண்ணக்கூடாது. அப்போ இதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியது தான் நம்ம சேனலில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள். நம்ம எத்தனையோ வெளியூர்களுக்கு சென்று திருமணம் செஞ்சு வைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு சென்று கூட திருமணம் செஞ்சு வச்சுட்டு வரோம். ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு திருமணம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது கைராசியாக இருந்துச்சுன்னா நம்மளை அவங்க விடமாட்டாங்க. சார், எங்களை இங்கேருந்து வெளிநாடு கூப்பிட்டு போனாங்க சார், என்னையும் என் மனைவிக்கும் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் போனோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி கொண்டாடுவாங்க ஜனங்க நம்மளை. இதெல்லாம் கைராசியாக இருந்து அவங்க வாழ்வாங்க. போன இடம் சாமி நீங்கள் குறித்து கொடுத்த நாள் நல்லா இருக்குது, உள்ளே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, கைராசியாக இருக்குது. எத்தனையோ அன்பர்கள் இங்கேருந்து ஹைதராபாத், பெங்களூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், இப்போ எதுக்கு நம்மளை நம்பிக்கையாக கூப்பிட்றாங்க? ஒரு கைராசி. அப்போ அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, வெறும் காலண்டரை மட்டும் வச்சு நாள் பார்க்காதீங்க. இந்த மாதிரி சுப முகூர்த்த நாட்களுக்கு இவ்வளோ அடிப்படை தேவைகள் இருக்குது. இது உங்கள் ஜாதக பிரகாரம். இப்போ நான் ஒரு 4 தேதி சொல்ல போகிறேன். இந்த மாதத்தில் எத்தனை முகூர்த்த நாள் இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறேன். அதில் தேய்பிறை முகூர்த்தங்கள் எத்தனை, வளர்பிறை முகூர்த்தங்கள் எத்தனை, வளர்பிறை முகூர்த்தம்னா என்ன, தேய்பிறை முகூர்த்தம்னா என்ன. தேய்பிறை முகூர்த்தத்தை பொறுத்தவரையில் பௌர்ணமி கழித்து 5ஆம் நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை தான். பௌர்ணமி கழித்து சங்கடஹர சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்திக்கு மறுநாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை கணக்கு தான். சஷ்டியிலிருந்து அமாவாசை வரையிலும் தேய்பிறை கணக்கு தான். அப்போ இந்த வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் இதெல்லாம் நம்ம இதில் இந்த பின்னாடி சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் என்ன என்பதை அறிவிக்கின்றோம். அதை பார்த்துக்கோங்க. அதில் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நாங்கள் ரேப்ரேசம் பண்ணணும். சீமந்தத்துக்கெல்லாம் 4 அமைது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 8ஆம் பாவம் சுத்தி வேணும். திருமணத்திற்கு 7-8 சுத்தம் வேண்டும். லக்னம் அமையணும். ஸோ நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் வீட்டு விசேஷம் என் வீட்டு விசேஷம் இல்லை, விசேஷம் உங்கள் வீட்டு விசேஷம். உங்கள் எதிர்கால வாழ்க்கை அது நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக கலர்ஃபுல்லாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சுபமுகூர்த்த நாட்களில் சீரியஸாக சின்சியராக இருந்து அதை பக்தி சிரத்தையோடு செய்து மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் வாருங்கள். ஓகே நண்பர்களே,
இப்பொழுது இந்த ஜனவரி மாதம் என்ன முகூர்த்த நாட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பொதுவாக இந்த ஜனவரி மாதத்தில் மூணு முகூர்த்த நாட்கள் தான் வருது. அந்த 3 முகூர்த்த நாட்களும் 2 தேய்பிரையாக போயிடுது, 1 தான் வளர்பிறையாக இருக்குது. மீதியெல்லாம் பிப்ரவரி மாதத்தில் தான் அந்த தை மாத முகூர்த்தங்கள்லாம் வருது. இப்போ நம்ம ஜனவரி மாதம், தமிழுக்கு தை மாதம், முதல் முகூர்த்தம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி, தை மாதம் 6ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதியில் உத்திர நட்சத்திரத்தில் இந்த முதல் முகூர்த்தம் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, சஷ்டியாக இருக்குது, பட் தேய்பிறை முகூர்த்தமாக அமையுது. நான் முகூர்த்தம் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். வளர்பிறை எப்படி பார்க்கணும், தேய்பிறை எப்படி பார்க்கணும், நாள் எப்படி குறிக்கணும். வெறும் காலண்டரில் தாலி போட்டிருந்தா நீங்கள் மட்டும் முகூர்த்த நாள் போட்டிருந்தால் செய்யக்கூடாது. உங்களுக்கு அந்த நாள் பொருந்துமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் நான் பதிவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ 2வது நாள் ஜனவரி 20, தை மாதம் 7ஆம் தேதி, திங்கட்கிழமை, சப்தமி திதி, அஸ்த நட்சத்திரம். இதில் 2வது முகூர்த்த நாள் வருகிறது. ஜனவரி 20, தை மாதம் 7ஆம் தேதி, தேய்பிறை முகூர்த்தம், திங்கட்கிழமை, சப்தமி திதி, அஸ்த நட்சத்திரம். 3வது நாள் அற்புதமான வளர்பிறை முகூர்த்தம். இந்த வளர்பிறை முகூர்த்தத்தை பொறுத்தவரையிலும் ஜனவரி 31 சூப்பர். ஜனவரி 31 தை மாதம் 18ஆம் தேதி வளர்பிறை முகூர்த்தம், வெள்ளிக்கிழமை, அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை, துதியை திதி, காத்தால 8:30 மணி வரலும் விட்டோம். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம். அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் 3 முகூர்த்த நாள், இதில் ஜனவரி 31 டாப்பான முகூர்த்த நாளாக அமைகிறது என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த 3 முகூர்த்த நாட்களும் எந்த மாதிரியான முகூர்த்தங்கள் செய்யணுமோ அது உங்களுக்கான நாள் பொருந்துதா, சந்திராஷ்டம நாள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சிறப்பான முறையில் உங்கள் வீட்டு விசேஷங்கள் நடைபெறட்டும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க, பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி.